வெல்கம் டு சக்தி டாக்ஸ். சுவாமி விவேகானந்தர் பற்றின ஒரு சிறிய கதை. ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தாரு. அங்கு அவருடைய நண்பர் ஒருவரோட பண்ணை வீட்டில் தங்கியிருந்தாரு. அந்த பண்ணை வீடு மிக பெரிய நிலப்பரப்பில் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இருந்தது. அங்கு நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டன. ஒரு நாள் மாலை நேரத்துல பண்ணை மைதானத்தில் விவேகானந்தரும் அவருடைய நண்பரோட மனைவியும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அதனோட மூர்க்கத்தனமான ஓட்டத்தை பார்த்து பயந்து போன நண்பருடைய மனைவி அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. நண்பர் மனைவியை தூக்க முயற்சி பண்ணாரு. ஆனா மாடு அவர்களை ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. நண்பருக்கோ என்ன பண்றதுன்னே தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் அப்படின்னா இந்த மாட்டோட கொம்புகளுக்கு நம்ம இரையாக நேரிடும் அப்படின்னு நினைச்ச நண்பர் தன்னோட உயிரை காப்பாத்தி கொள்றதுக்காக எழுந்து வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா விவேகானந்தர் அப்படி இப்படின்னு அசையாம ஆணி அடிச்சது போல அந்த இடத்துலயே நின்னுட்டாரு. பாய்ந்து வந்த மாடு கீழே விழுந்து கிடந்த நண்பருடைய மனைவியையும் விவேகானந்தரையும் விட்டுட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதிர்ஷ்டவசமாக ஒரு கட்டடத்திற்குள் புகுந்து அவரும் தப்பிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பண்ணை ஊழியர்கள்லாம் ஓடி வந்து மாட்டை பிடிச்சிட்டு போய் கட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விவேகானந்தர் அந்த இடத்த விட்டே அசைஞ்சாரு. அங்கு வந்து பார்த்த நண்பருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போது நண்பரின் மனைவியும் மயக்கம் தெளிந்து எழுந்துட்டாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லாம இந்த ஆபத்தான நேரத்துல கூட ஒரே இடத்துல உறுதியா உங்களால எப்படி நிக்க முடிஞ்சதுன்னு அந்த நண்பர் கேட்டாராம். அதை கேட்டு மெல்ல புன்னகைத்த விவேகானந்தர், நான் வித்தியாசமா எதையும் செய்யல, வருவது வரட்டும் சமாளிப்போம் அப்படின்ற ஒரு விதமான உறுதியுடன் தான் நான் நின்னுட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஓடுபவரை கண்டால் துரத்து செல்றது மிருகங்களுக்கே உரிய குணம். அதனாலதான் மாடு என்ன விட்டுட்டு ஓடிட்டு இருக்க உங்களை துரத்த ஆரம்பிச்சதுன்னு சொல்லி முடிச்சாராம். உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு பயந்து ஓடாமல் வருவது வரட்டும் அப்படின்ற மன உறுதியோட அங்க நின்றுட்டு இருந்தேன்னு சொன்ன சுவாமி விவேகானந்தரை பார்த்து ரொம்ப பெரிதும் ஆச்சரியப்பட்டாராம் அவருடைய நண்பர். நம்மளும் நம்ம வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனா அதை பார்த்து நம்ம பயப்படாம துவண்டு போகாம சுவாமி விவேகானந்தர் மாதிரி வர்றது வரட்டும் சமாளிப்போன்ற மன உறுதியோட எதையும் எதிர்கொள்ள கத்துக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.